ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் மசால் எங்கள் அம்மாவோட கைடன்ஸ் பண்ண போகிறோம். அதனால் 2 டொமேட்டோ, 3 ஆனியன்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அண்ட் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், பன்னீர். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். அது மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆன உடனே நம்ம கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். 1 teaspoon chili powder, 1 teaspoon turmeric powder. இது கூட நம்ம வச்சிருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பன்னீரை ஆயில் அண்ட் மசாலா அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிக்கலாம். அப்புறம் ஆயில் இல்லாமல் ட்ரெயின் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்துக்கலாம். எல்லா பன்னீரும் நம்ம இப்போ எடுத்தாச்சு. நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸ் இந்த ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பைசஸ் நல்லா ஆயிலோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கண்ணாடி பதத்துக்கு வர்ற வரைக்கும் இது இப்படியே இருக்கணும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி, பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா நம்ம ஸ்டிர் பண்ணிக்கலாம். இதை அரைச்சிக்கிட்டு நம்ம கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஆயிலோடு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும்னா அப்படியே விட்டுக்கலாம். நம்ம இப்போ ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதனால் மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி நீங்கள் இதை சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது இப்போ என் தம்பிக்கிட்ட டேஸ்ட் பார்க்க கொடுத்துருக்கேன். அவன் இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டான். தேங்க்யூ காய்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.